ஒரு வழியா ஏதேதோ நாடகம் ஆடி என் புள்ள மனச மாத்திட்டீங்க. இல்லம்மா. சரி சரி, அதை விடு. உன் பொண்ணு என் வீட்டுக்கு தானே வரப்போறா, அப்ப பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேங்க. பாத்துக்கிறேன். என்னங்க, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நீங்களே இப்படி இருந்தா என்னங்க அர்த்தம்? நான் என்ன ஜாலியாக நின்றுருக்கேன். என் பிரச்சனை எனக்கு. நீ என்ன கடுப்பேத்தாம போ. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, போ. ஆமாங்க. சரியா சொன்னீங்க. என்னங்கடா மாப்பிளைய போய் கவனிக்காம இங்க வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க இவனோட? பாட்டி, இந்த ட்ரெஸ்ல இன்னும் இளமையாயிட்டீங்க. டேய் போங்கடா. பாட்டிக்கு வெக்கத்தை பத்தியா? நல்ல ரொம்ப நல்லா நடிக்கிறடா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பிடிவாதமா இந்த கல்யாணத்தை நடத்துறல. நடத்து. என்னம்மா இது, ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில் போய் இப்படி வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. நீ விதியையே விலை கொடுத்து வாங்குற. பார்க்கலாம் நீ கொடுத்த வாக்கு பலிக்குதா இல்ல தெய்வ வாக்கு பலிக்குதான்னு நான் பார்க்க தானே போறேன். நாளை காலையில வரைக்கும் செல்வா அவ கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் டைம் இருக்குல்ல. இப்படி பேசிட்டு போறா. அதையும் மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வையே, இந்த சந்தோஷமும் நிம்மதியும் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு நானும் பாக்குறேன். பிரேமா, இங்க வா. அக்கா நீ இங்கே இருக்க? எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சரி வா, மாப்பிளையும் பொண்ணும் மேடைக்கு வந்துட்டாங்கல்ல, வா போய் விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரலடி. வெறும் கையோட போய் வாழ்த்து சொன்னா நல்லாவா இருக்கும்? ஐயோ அக்கா, சந்தியா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நான் அவளுக்கு தனியாக செஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து பிளாஸ்மா டிவி வாங்கி தரலான்னு இருக்கோம். அதனால மனசார வாழ்த்துனா போதும். வரியா? தீபா, வாங்கக்கா. என்ன தீபா கண்டுக்கவே மாட்டேங்கிற? சாரிக்கா, நான் கவனிக்கல. சந்தியா என்ன இன்வைட் பண்ணா, நீ ஒரு கர்ட்டசி கூட எனக்கு ஃபோன் பண்ணல. யார் கூப்பிட்டா என்னக்கா? நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி தீபா. அக்கா சரி, நீ வா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிரேமா. ஹாய் சந்தியா. ஹாய் செல்வா. ஹலோ செல்வா. அம்மா, அம்மா அப்பா எங்க? அதோ வாங்கம்மா. அம்மா, ஆண்டி இங்க வாங்க. வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ப்பா. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இனிமே காலம் பூரா பிரியாம இப்படியே இருக்கணும்னு வாழ்த்துறேன். இது மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும் எங்களுக்கு. கண்டிப்பா. கங்க்ராட் செல்வா. எங்க சந்தியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன வெறும் விஷஸ் தானே பிரேமா? ஆமா. நீலாம் வரேன்னா அப்படியே பெருசா பல்கா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரணுமா இல்லையா? நீங்க 2 பேர் சேர்ந்ததுக்கு நான் தான் காரணம். ஆக்சுவலா பார்க்க போனா நீங்க தான் எனக்கு கிஃப்ட் தரணும். சரி, இருந்து டின்னர் சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஓகேவா? ஓகே, அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆனா போட்டோ கிளம்பலாமா? வரேம்மா. சாப்பிட்டுட்டு போங்க. வரோம். பாய். பாய் சார். வாங்க. சாப்பிட்டு போமா. ஏய் பிரேமா, என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்லயும் தெரிஞ்சவங்களாயிட்டாங்க. செல்வாக்கு ஒரு 1000 ரூபாயாவது மொய் எழுதலைன்னா நல்லா இருக்காதுடி. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? மனசார வாழ்த்தினாலே போதுமே. அப்போ ஒன்று பண்ணலாம்.
பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சிடலாம், சரியா? சரிக்கா, அதான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, வா போய் சாப்பிடலாம். ஏய், என்னடி நீ பந்தியிலே வா, யாராவது பார்த்தா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க. என்னக்கா, அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? சரி வா. பிரேமா, அங்கிள், உன்னத்தமா ஸ்பெஷலா கவனிக்கணும். நீ மட்டும் சந்தியாவை சரி கட்டாம இருந்திருந்தா இந்த கோலத்துல நாங்க அவளை பார்த்திருக்க முடியாதுமா. உனக்கு ஏதாவது செஞ்சாகணுமா? ஐயோ அங்கிள் பரவாயில்ல, இந்த கல்யாணம் என்னால தான் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே, அதுவே போதும். அப்படி இல்லம்மா, வெறும் வாய் வார்த்தை திருப்தி தராது. உன் கல்யாணத்துக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன். அங்கிள், இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. எங்க வீட்ல உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் இல்ல. இவள் கல்யாணம் முடிஞ்சிட்டா என் மனசுல இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். 2 பொண்ணு பெத்தவமா நானு. உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? சரி, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரி. ஏய், என் பேக் காணோம். என்னக்கா சொல்ற? ஏய், இங்க தாண்டி வச்சேன். அங்கிள், என் பேக் இங்க வச்சிருந்தேன் அங்கிள், காணோம். ஐயோ அங்கிள், செல்வா ரூம்ல என்னோட போன் சார்ஜ் போட்டிருந்தேன், அதை காணோம் அங்கிள். பேக் யார் எடுத்துருப்பாங்க? யார் வந்தாங்க? அதுல என்னமா இருந்துச்சு? அங்கிள், அந்த பேக்ல பணம் இருந்தது, என்னோட செல்போன் இருந்தது, கார்டு இருந்தது. என்ன கலர் பேக்? அது ஒயிட் அண்ட் வயலட் கலர்ல இருக்கும் அங்கிள். கொஞ்சம் இருங்க, தேடி பாப்போம். சரி, போய் பாருங்க. சரி வா தேடலாம். ஒரு வயலட் ஹேண்ட் பேக் காணோம், கொஞ்சம் பாருங்களேன். நல்லா தேடி பாருங்க. இங்க தான் வச்சிருந்தாங்க. அம்மா சரி, நான் பாருங்க. பாருங்க. வேற எங்கேயும் போயிருக்காது, இங்க தான் இருக்கும். நல்லா தேடி பாருங்க. அக்கா இந்த சைடு அந்த சைடு வந்து தேடி பாருங்க. அந்த பக்கம் பாருங்க. அவசரப்படாதீங்க. வேற யாராவது போயிருக்காது, இங்க தான் இருக்கும். நல்லா தேடி பாருங்க. ஏப்பா சுந்தர், நல்லா தேடி பாருப்பா. ஆமா, அங்க போய் என்னன்னு பாருங்க. சரி, என்னாச்சுங்க? தெரியலையே, நல்லா தேடுறா. இங்க இருக்க போகுது. இங்க தாங்க வச்சிருந்தாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது. சேர்ல தான் வச்சிருந்தேன். எப்படி போச்சுனே தெரியல. அக்கா இது கடிச்சதா? அக்காவோட ஹேண்ட் பேக் காணோம் ஆண்டி. இங்க யாரோ திருடிட்டாங்க. திருடிட்டாங்களா? ஆமா ஆண்டி. ஒரு 5000 கேஷ் இருந்தது, செல்போன் இருந்தது, கார்டு இருந்தது. எப்படி போச்சுனே தெரியல. எப்படி போயிருக்கும்? சரிங்க, நான் வாசல் பக்கமா சரி, அங்கிள் ப்ளீஸ் எல்லாரையும் கொஞ்சம் நிக்க சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமா? வேண்டாமா, கையெடுத்து கும்பிடுறேன். ஏற்கனவே இந்த கல்யாணம் பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாம வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். ஹேண்ட்பேக் மேட்டரை பெருசு பண்ண வேண்டாம். வேணா பணம் 10,000 உங்களுக்கு நான் தந்துடுறேன். என்னடி இவர் இப்படி பேசுறாரு? அங்கிள், அதுல நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் திரும்ப கிடைக்காது. அக்கா கவலைப்படாதுக்கா, பொறுமையா இரு, தேடலாம். சரி, வீடியோ கேமரால ஏதாவது ரெக்கார்டா இருக்கா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுங்க. ச்சே, இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வராங்களா இல்ல திருட வராங்களானே தெரியல. மனசுக்கு ரொம்ப வேதனை கிடைச்சிரும். எங்க இங்க யாராவது ஒயிட் வித் வயலட் கலர்ல ஹேண்ட் பேக் பாத்தீங்களா? ப்ளீஸ் சொல்லிடுங்க. நாம தேடிட்டு தானே இருக்கோம். ஹலோ டேய், என்னடா பண்ற? இன்னுமா ரிசப்ஷன் ஆரம்பிக்கல? ஆரம்பிச்சாங்கப்பா. கிஃப்ட் கொடுத்துட்டியா இல்லையா? இல்லடா, ஒன்றும் இல்லடா. இடியட், அது நான் பொம்மையா? இன்னும் மடியில் வச்சிட்டு இருக்க? பாம்டா, கொண்டு போய் சீக்கிரம் கொடு. இல்லை நண்பா, இங்க ஒரு சின்ன பிரச்சனைடா. ஒரு பொம்பளையோட ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சுடா. இங்க ஒரே பரபரப்பா இருக்குடா. டேய், என்ன காரணம் சொல்றியா? கொன்னே போடுவேன். அங்க என்ன நடந்தா உனக்கு என்னடா? லேட் பண்ண நமக்கு தான்டா ஆபத்து. டேய், சீக்கிரம் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வெளில வா. சரி நண்பா. இங்க யாராவது ஒயிட் வித் வயலட் கலர்ல ஹேண்ட் பேக் பாத்தீங்களா? இல்ல, இவங்களோட ஹேண்ட் பேக் இங்க காணாம போச்சு. ஐயோ ஏமா, நகையெல்லாம் ஜாக்கிரதையா வைங்கம்மா. இவங்க பேக் வேற காணோம்னு சொல்றாங்க. ஏமா, நீ கொஞ்சம் கவனமா இருக்க கூடாது? ஏய் பிரேமா, அங்க பாரு, அந்த லேடி வச்சிருக்கிறது ஏன் ஹேண்ட் பேக் மாதிரி இல்ல? அம்மா, வீடியோல ரெக்கார்ட் ஆனதெல்லாம் தரவா செக் பண்ணி பார்த்துட்டோம். உங்க பேக் எடுத்த மாதிரி அங்க எந்த விஷயம் ரெக்கார்ட் ஆகல. அங்கிள், அதோ அவங்க வச்சிருக்க பேக், அந்த பேக் ஏன் ஹேண்ட் பேக் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பாருங்களேன், அங்க பாருங்க. ஐயோ, அவங்கள அவங்க வீராய் பாட்டிக்கு சொந்தக்காரங்க போல இருக்க. வேற வேலையே வேண்டாம். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா இதே சாக்கா வச்சு ஊரையே கூட்டி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நாமளும் கத்துவோம், ஊரை கூட்டுவோம். வாங்க அங்கிள், நம்ம பேக்கா இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்னு கேக்குறேன். வாங்க
போய் அந்த பேக்கை வாங்கி செக் பண்ணுவோம். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு வேண்டாமா. அங்கிள், அது ஏன் பேக் அங்கிள்? நான் கேட்க தான் போறேன். அம்மா கொஞ்சம் சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாமா. அங்கிள், நான் எந்த கிழவிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அங்கிள். எஸ்கியூஸ் மீ, இந்த பேக் உங்கள்தான் பாருங்க. ஆமாங்க, ஏன் பேக் தான். கொடுங்க. எப்படி கிடைச்சது? எங்க கிடைச்சது? மாடிப்படி கீழே யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. அது என் கண்ணில் பட்டுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க் யூ சார். வா, கிடைச்சது. தேங்க் யூ so much சார். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. எல்லாம் இருக்கு அங்கிள். அப்பாடா. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. தம்பி, நீங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க. மிகப்பெரிய உதவி பண்ணிட்டீங்க தம்பி. உங்க நேர்மையால தான் இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்க மிகப்பெரிய பூகம்பமே நடந்திருக்கும். தம்பி, உங்க பேரு? திருநாவுக்கரசுங்க. உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் தம்பி. உங்களை மாதிரி நேர்மையானவங்க உலகத்துல ரொம்ப கம்மி சார். என் மூஞ்சி நல்லா பாத்துங்க சார், அப்புறமா உங்க உதவி எனக்கு தேவைப்படும். என் மனசுல பதிஞ்சிட்டீங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல சார், நான் வரேன் சார். வரேம்மா. அப்பாடா, என் ஹேண்ட்பேக் கிடைச்சது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப சந்தோஷமா போய் டின்னர் சாப்பிடுவேன். முதல்ல போய் அதை செய்யுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹேண்ட்பேக்கை அங்கங்க வச்சுட்டு மறுபடியும் தேட கண்டிப்பா வைக்க மாட்டேன் அங்கிள். இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு டென்ஷன் அதிகமாகுதுமா. சாரி அங்கிள். பை. சரி போலாம். சாப்பிட்டு வந்து. யோ, அறிவிருக்கையா உனக்கு? என்னடி? ஏன் இப்படி பண்ண? நாம என்ன எங்க சமூக சேவையை செய்ய வந்தோம்? கஷ்டப்பட்டு திருடின பேக்கை எதுக்கே கொண்டு போய் கொடுத்த? சரோஜா, அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ட போட்டா தான் ஜனங்க நம்மள நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தான் நம்ம பெருசா ஆட்டை போட முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பேக் தான் வேணும். பேக் போனா போதுமா? நான் என்ன பண்றேன், அந்த வெள்ளி சொம்ப ஆட்டையை போட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, வேற ஏதாவது கிடைக்குதான்னு இப்போ கவனிப்போம். இவன் வேற. ஹலோ. டேய், என்னடா ஆச்சு? கிஃப்ட் கொடுத்துட்டியா இல்லையா? இல்லடா, இன்னும். ஏ, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கியா? இல்லப்பா, மேடையில் ஒரே கூட்டமா இருக்குப்பா. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பந்தி வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. கூட்டம் சீக்கிரமா மாப்பிள்ளையை பார்த்துட்டு சாப்பிட போலான்னு சொல்லி மேடையில் நிற்கிறாங்கப்பா. எனக்கு என்னவோ நீ கிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி தெரியல. மடியிலேயே நீயே வச்சுக்கிட்டு நீயே சாக போறன்னு நினைக்கிறேன். டேய், பின்னடா உன் கையில் இருக்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம் தெரியுமா? கூட்டம் போனதுக்கு அப்புறம் வெடிச்சா என்னடா யூஸ் இருக்கு? இருக்கும்போது வெடிச்சாதான்டா அது யூஸே. இங்க பாரு, சீக்கிரம் போய் கிஃப்ட் கொடு. சரிப்பா. சே, பொண்ணு வீட்டுக்காரர்ல காப்பி கொடுத்து. சாரி சார். என்ன சார் இப்படி மேல கொட்டிட்டீங்க? சார் சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் போவாதீங்க சார். நீங்க போட்டோ எடுக்கும்போது இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா தெரியும் டைம் சார். ஆச்சுங்க. கிஃப்ட் மாப்பிள்ளை கொடுத்து கிளம்புங்க. அட என்ன சார், நான் உங்க பர்சனாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. வாங்க சார், போய் ஷர்ட் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். பரவாயில்ல, என்னை விடுங்க. வாங்க சார், இதுல என்ன சார் இருக்கு? வாங்க. இல்ல சார், பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். போதும் சார், போதும் சார். சரியா க்ளீன் டைம் ஆச்சு, கிளம்புறேன் சார். இல்ல பரவாயில்ல சார். சரி, நான் போய் வந்தவங்களை கவனிக்கணும். நீங்க கழுவிட்டு கொஞ்சம் பொறுமையா வாங்க. சரி சார், சரி சார். இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? என்ன தம்பி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? சார், அது வந்து கிஃப்ட் பாக்ஸ் சார். அப்படியா? திடீர்னு காணோம் சார். எங்க வச்சிருந்தீங்க? இங்கதான் வச்சிருந்தேன் சார். இங்க வச்சிருந்தா பச்சை கலர் கிஃப்ட் பாக்ஸ் சார். இங்கதான் சார் வச்சிருந்தேன். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். கிஃப்ட் தானே, போன பரவாயில்ல, அதுக்காக கவலைப்படாத, விடு. இல்ல சார், டென்ஷன் ஆகாதப்பா சார். அது வந்து சரிப்பா, கவலைப்படாத, சாப்பிட்டு போ. ராஸ்கேல், அந்த திருட தான் பிளான் பண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் ஏமால கொட்டிட்டு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். அவனை எப்படியாவது பிடிச்சு ஆகணும். ஏண்டி, வெள்ளி சொம்பு எடுத்துட்டியா? இங்க பாரு. சரிடி, அவன் என்ன பேய் மாதிரி தேடிட்டு இருக்கான். கிடைச்சா விடவே மாட்டான், அடி பின்னிடுவான். வாடி போலாம். சாப்பிடலையா நீங்க? அடி நீ வேற, பக்கத்துல இன்னொரு மண்டபம் இருக்கு, அங்க பெரிய விஐபி கல்யாணம், அங்க போய் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சரி, சீக்கிரம் வாடி கிளம்பலாம். சொல்லிருந்தா நானும் சாப்பிட்டிருக்க மாட்டேன்ல. அடியே, மொய் எழுத வந்தவங்களுக்கு தாண்டி ஒரு கல்யாணம், நம்மள மாதிரி திருட வந்தவங்களுக்கு பல கல்யாணம். வாடி போலாம். சரி வா. ஆமா, அதனாலதான். வாங்க 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 வாங்க. என்ன கிளம்பிட்டீங்க? அர்ஜென்ட் வேலை அதான். சரி சார், நாங்க கிளம்புறோம் சார். வரோம். வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாமா. செல்வாவோட ஃப்ரெண்டோட மொபைலை யாரோ திருடிட்டாங்க. நம்ம யாரை போய் சந்தேகப்படுறது? சே, அதை விட பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்தது. என்ன? நல்ல வேளை நான் தடுத்துட்டேன். அதை சாவகாசமா சொல்றேன். இப்ப போனார, ஆமா, அவரு தான் இந்த கலாட்டா நடக்காம நம்மளை காப்பாத்திட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, யார் இவரு? உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே சொன்னாரு.
என்கிட்ட உங்க உறவுக்காரங்க சொல்லி வந்தாங்களே. எதுக்காக சொல்லணும் அப்படி? எல்லாரும் gift பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ள போவாங்க, இவங்க வெளியில எடுத்துட்டு போறாங்களே. அதான் எனக்கும் புரியல. இந்த கலர் gift பார்சலை மண்டபத்துல வேற யாரோ ஒருத்தர் காணோன்னு தேடிட்டு இருந்தாரு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு சம்மதி. நான் கூட மண்டபத்துல வேற யார் கையிலயோ இதை பார்த்தேன். இப்ப இவர்கிட்ட எப்படி? எனக்கு என்னவோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. வேண்டாம், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு என்னன்னு கேட்டலாமா? இல்ல வேண்டாம் சம்பந்தி, நம்ம மண்டபத்துக்கு போகணும், வந்தவங்க எல்லாம் கவனிக்கணும். நான் ஒரு ஐடியா பண்றேன், இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். பிரபு, சுதா, வாங்க. சொல்லுங்க அங்கிள். என்ன அங்கிள்? இங்க பாருங்கடா, மண்டபத்தை விட்டு இப்ப போனாங்களே, அவங்க கையில கிரீன் கலர்ல ஒரு gift பார்சல் இருக்கு. சரி. அவங்கள பார்த்தா திருட்டு போற மாதிரி தெரியுது. நீங்க பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அவங்களை பிடிச்சு இங்க கூட்டு வாங்கடா. சரி அங்கிள், போங்க. பாத்துப்பா. அட நீங்க வாங்க சம்பந்தி, வாங்க, அவங்க வந்துருவாங்க. வாங்க வாங்க சம்பந்தி. ஹலோ, என்னடா gift பாக்ஸ் கொடுத்துட்டியா? அவ தான் சந்தேகப்பட்டாளா? இல்ல அவ சாவுக்கு ஊதுற சங்கு அந்த பாக்ஸ்ல தான் இருக்குன்னு தெரியாம சந்தோஷப்பட்டாளா? கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றும் கொடுக்கலடா. அடி, இன்னும் கையில வச்சுட்டு என்னடா பண்ற? ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ற? போடா, போய் சீக்கிரம் கொடு. டேய், என்ன தப்பா எடுத்துக்காதடா, கிஃப்ட் பாக்ஸை காணோம்டா. டேய், என்னடா சொல்ற? gift பாக்ஸை காணுமா? எவனோ ஒருத்தன் அடிக்கடி என் பக்கத்துல வந்து உட்காந்து இதுல என்ன இருக்குன்னு கேட்டே இருந்தான்டா. நானும் இதுல ஒரு வெளி சம்பு இருக்குன்னு சும்மா ஒரு போய் அடிச்சு விட்டேன்டா. அத உண்மை நினைச்சு அவன் அடிச்சுட்டு போயிட்டான்டா. போட 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 பரதேசி நாதரி. என்ன ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற? டேய், நான் இப்போ என்னடா பண்றது? என்னடா எல்லா வேலையும் சொதப்பிட்டு இருப்பியா? டேய், என்ன மன்னிச்சிடுறா. என்னடா சாரி? சரி, இப்போ அந்த பாக்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? திருநவன் ஒன்னும் வெளியே போயிருக்க மாட்டான்டா. அந்த பாக்ஸ் ஒன்னும் மண்டபத்துக்குள்ள தானே இருக்கணும். அதுல என்ன இருக்குன்னு திருநவன் தெரியாதுடா. ஓ, அப்போ ஓகே. சோ பாக்ஸ் வந்து மண்டபத்துக்குள்ள தான் இருக்கு இல்லையா? ஆமாடா. என் பிளான் சொதப்பலடா, சொதப்பல. பாம் நிச்சயமா மண்டபத்துல வெடிக்கும்டா. இப்போ நான் என்னடா பண்றது? நீ எல்லாம் இருந்து இந்த நாட்டுக்கு என்னடா பண்ண போற? நீயும் செத்து தொலை. டேய், சீக்கிரம் கிளம்பி வா. நீ எல்லாம் இப்படி சொதப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இன்னொரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். நீ பெரிய கிளேடிடா நீ. அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல. சீக்கிரம் வந்துரு, இல்லைன்னா செத்துடுவடா. டேய், சீக்கிரம் ஏண்டி ஓடி தான் வாயண்டி. யோ, ஓடி வா எப்படியே ஓடி வருது? டைம் ஆயிருச்சுடி, அந்த ரிசப்ஷன் முடிஞ்சிர போகுது. நமக்கு யாரா நீங்களா? எதுக்கு மண்டபத்துல இருந்து ஓடி வரீங்க? தம்பி, இன்னொரு கல்யாணத்துக்கு போறோம், வண்டி கிடைக்காதனால அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். சரி, இது எதுக்கு gift பாக்ஸ்? ஏங்க, அதான் சொல்றல, இன்னொரு கல்யாணத்துக்கு போறேன், அதுக்கான gift பாக்ஸ் தான். இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்ல மச்சான். அந்த பேக்கை செக் பண்ணு. ஏய், குடுமா மச்சான், காணா போன கிருஷ்ணாவோட மொபைல் தானே இது? ஏய், ஆமாடா, செல்வா ரூம்ல சார்ஜ் போட்டுருந்தேன்னு சொன்னானே, அந்த போன்டா இது. மச்சான், உங்க மேல சந்தேகமா இருக்கு. திருடி இருக்காங்க. ஏய், அறா உங்க. அறா உங்க. எவ்வளவு தைரியம் கையறா. எவ்வளவு தைரியம் தான் அவன் மேல கை வைக்கிறீங்க? அறா உங்க. என்னத்த பேசுறீங்க? என்னப்பா வசமா மாட்டீங்கடி. யோ, என்ன பிரச்சனைங்க? யோ, என்னையா பிரச்சனைங்க? கல்யாண மண்டபத்துல இருந்து திருடிட்டு ஓடி வராங்க சார். எந்த கல்யாணம்? எந்த மண்டபம்? மண்டபம் பேரை சொல்லு. அது வந்து உன் பேர் என்ன? என் பேர் திருநாவுக்கரசு சார். மாப்பிள்ளை பேரு, பொண்ணு பேர்லாம் என்ன? அது வந்து சார், அது வந்து செல்வகுமார் சந்தியா சார். சார், அது என் ஃப்ரெண்டோட கல்யாணம் சார். அங்கதான் இவங்க கலவண்டுட்டு வராங்க சார். பாருங்க சார், மண்டபத்துல சார்ஜ்ல போட்ட போன் இது சார். ஏமா, அந்த பார்சலை கொடுமா. சார், இவன் பயங்கரமான கேடி சார். பார்சலை கொடுன்னு கொடுமா. எல்லாரையும் வண்டியில ஏத்தியா. வண்டியில ஏறு. யாராவது ஒருத்தர் வந்து E2 போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே சார், நாங்க மண்டபம் போயிட்டு நேரா ஸ்டேஷன் வந்துடுறோம் சார். ஓகே. டேய் மச்சான், நேரா மண்டபத்துக்கு போயிட்டு அங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா அங்க போயிடலாம் சார். பேக் சார். பாத்துப்பா. வாங்க பெரியம்மா, வாங்க. வாங்க மாப்ள, வாங்க பாட்டி. இதங்க பெரியம்மா.
ராமேஸ்வரத்துல இருந்து உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. தீர்க்காயசா இருங்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழுங்க. எந்திரிங்க. சுந்தரி, பாட்டியம்மாவால முகூர்த்த நேரம் வரைக்கும் இருக்க முடியாதா? அதனால குங்குமம் கொடுத்தீங்கன்னா சந்தியா வாழ்த்திட்டு போயிடுவாங்களாம். அருது போய் எடுத்துட்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். தீபா போற. ஒரே ஒரு நிமிஷம் சம்பந்தி, ஒரு நிமிஷம். ஹலோ. அப்பா நான் முத்து பேசுறேன்ப்பா. டேய் நீ எப்படிடா இருக்க? ரிசப்ஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? ரிசப்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ ஒருத்த இல்லங்கிறதாட குறை. பார்த்து ரிசப்ஷனுக்கு எங்க? இப்ப கல்யாணத்துக்கே வர முடியுமான்னு தெரியல. டேய் என்னடா அப்படி சொல்ற? நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சுப்பா. என் கூட ட்ரைனிங் வந்த என் ஃப்ரெண்டோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் இந்தியா போகணுன்னு மேனேஜ்மெண்ட்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு போட்ட டிக்கெட்ல அவன் போறான். என்னால ஒன்றும் பண்ண முடியலப்பா. என்னம்மா? என்னமாச்சு? அடி ஏதாவது பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு. வா வா, வந்து உட்காரு வா. பாத்து வரக்கூடாது. அடி எதுவும் படல இல்ல? பாத்து வரக்கூடாது. குங்குமத்தை எடுத்துட்டு என்னடி? பாத்து நடந்து வரலாம்ல. அப்படி என்ன அடிபட்டுச்சா? கவலைப்படுறீங்க? இல்லக்கா, அதெல்லாம் ஏமா உனக்கு ஒண்ணும் இல்லையே? சரி விடுங்க. கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதம்மா. எதுவும் பதட்டப்படாத, ஒன்றும் இல்லை. சரி அங்கிள், ஸ்டெப்ஸ்ல தடிக்க விட்டுருச்சு, விடுங்க. சுமங்கலியா ஆக போற பொண்ணுக்கு கொண்டு வந்த குங்குமத்தை இப்படி அபசகனமா கொட்டிட்டியேம்மா. எனக்கு என்னவோ இது ஏதோ அசம்பாவிதம் நடக்க போவதுக்கு அறிகுறியாதான் இது தெரியுது.